இலங்கை சுங்கத் திணைக்களத்தில் இருந்து கடந்த காலங்களில் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் விடுதலை புலிகளுக்கு சொந்தமான ஒரு தொகை ஆயுதங்கள் இருந்ததான ஒரு சர்ச்சை கருத்தினை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். அதேவேளை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சொந்தமான அந்த ஆயுதங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினாலேயே நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அண்மையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட சர்ச்சைக்குரிய 300 கொள்கலன்களில் இருந்த பொருட்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு சொந்தமானவை. அந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் உள்ளிட்ட பொருட்களே இருந்திருக்கின்றன. 2009ற்கு முன்பாக பிரபாகரன் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சித்த பொருட்கள் தாய்லாந்தில் இருந்ததாகவும் அவையே தற்போது நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் இந்த கருத்து சரி தவறு என்பதனை கடந்து இப்போது நாடளாவிய ரீதியில் பாரிய சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. அது மட்டுமன்றி இந்த விவகாரம் தொடர்பில் மக்களும் அரசியல்வாதிகளும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்துள்ளதோடு அனுரகுமார அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த விவகாரம் தற்போது அரசாங்கத்திற்கு பாரிய தலையீடியாக மாறியுள்ள நிலையில் அர்ச்சுனாவின் கருத்திற்கு உடனடி பதிலையும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தை தாம் முற்றிலும் நிராகரிப்பதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொந்த தெரிவித்துள்ளார். எனினும் எதிரணியினர் இந்த விவகாரத்தை விடுவதாக இல்லை. இது தொடர்பில் அனுரகுமார அரசாங்கம் விளக்கம் அளிக்க வேண்டும் என கூறி பல்வேறு அழுத்தங்களை கொடுத்து வருகின்றனர். அதன் அடிப்படையிலேயே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சானக கொழும்பு துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களில் பிரபாகரனின் ஆயுதங்கள் இருந்தனவா அல்லது அதற்குள் இருந்தவை என்ன என்பது தொடர்பில் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தல் ஒன்றை விடுத்துள்ளார். அத்துடன் அர்ச்சுனா கூறிய தகவலை விடவும் மேலதிகமாகவும் துல்லியமாகவும் சில அடையாளங்களை குறிப்பிட்டு சுங்க திணைக்கள அதிகாரிகளும் அரசு தரப்பிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். அது என்னவெனில் சிவப்பு லேபிள் ஒட்டப்பட்டிருந்த 323 கொள்கலன்கள் துறைமுகத்திலிருந்து ஆய்வுகள் எதுவுமின்றி விடுவிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவற்றில் ஆயுதங்கள் இருந்தனவா, போதைப்பொருள் இருந்ததா என்பது தொடர்பில் தமக்கு சந்தேகம் எழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அந்த கொள்கலன்களில் தாய்லாந்தில் இருந்து பிரபாகரனின் ஆயுதங்களே வந்துள்ளன என கூறியுள்ளார். இதன்படி சுங்க அதிகாரிகள் கூறுவதையும் உற்று நோக்கினால் அதிகாரிகளின் கூற்றும் அர்ச்சுனாவின் கூற்றும் பொருந்துகின்றதாகவே தெரிகின்றது என சமூக ஆர்வலர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதேவேளை பொதுஜன பெரமுன தரப்பினர் இது தொடர்பில் முறையிட்டு விசாரணையை கோரியிருந்தனர். எனினும் அரசாங்கம் இது தொடர்பில் இதுவரை தமக்கு எந்தவிதமான பதிலையும் வழங்கவில்லை என்றும் இத்தனை காலமாக ஏன் அரசாங்கம் இந்த விடயத்தை மூடி மறைக்க முயல்கிறது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதேவேளை கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் திகதி மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினருக்கும் அனுரகுமார தரப்பினர்தான் ஆயுதங்களை வழங்கினார்கள் எனவும் அதனை கைமாற்றியவர்களும் அவர்கள்தான் எனவும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் தெரிவித்திருந்தார். அதேவேளை அவர்கள் மீண்டும் தம்மிடம் ஆயுதங்களை கேட்டபோது தாம் கொடுக்கவில்லை எனவும் தெரிவித்திருந்தார். அதனை அடுத்து சில மாதங்களிலேயே அவர் கைதும் செய்யப்பட்டார். இப்போதும் தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த சர்ச்சைகள் உருவாகியுள்ள நிலையில் சர்வதேச ரீதியான ஆயுதங்களை பயன்படுத்தும் அளவிற்கு விடுதலை புலிகளின் இராணுவ கட்டமைப்பு எந்தளவிற்கு பரிணாம வளர்ச்சி அடைந்தது என்று பார்ப்போமானால் ஆரம்ப காலத்தில், அதாவது 1983ஆம் ஆண்டு திருநெல்வேலியில் நடத்தப்பட்ட கன்னிவெடி தாக்குதலில் கொல்லப்பட்ட 13 இராணுவத்தினரிடமிருந்து கைப்பற்றிய ஆயுதங்களை கொண்டு தமது ஆயுத போராட்ட வாழ்வை ஆரம்பித்த விடுதலை புலிகள் 1985ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையம் மீதான தாக்குதலை மேற்கொண்டு அதிகூடியளவான ஆயுதங்களையும், முல்லைத்தீவு இராணுவ முகாமை தகர்த்து ஆட்டிலரிகளை கைப்பற்றியும், பூநகரி இராணுவ முகாமை தகர்த்து டாங்கிகளை கைப்பற்றியும், கொக்காவில் மாங்குளம் இராணுவ முகாம்களில் இருந்தும் மட்டக்களப்பின்
புழுக்குநாவ போன்ற பகுதிகளில் இருந்து 30 மில்லிமீட்டர் ஆட்லரிகளை அதிகளவில் கைப்பற்றியிருந்தும் குடாரப்பு தரையிறக்கம், சூரிய கதிர், ஓயாத அலைகள் உள்ளிட்ட திட்டமிட்ட தாக்குதல்களின் மூலம் இராணுவ காவலரன்களையும் முகாம்களையும் தகர்த்து ஏராளமான ஆயுதங்களை கைப்பற்றியிருந்ததும் 1988 1989களில் இலங்கையில் நிலை கொண்டிருந்த இந்திய இராணுவத்தை வெளியேற்ற அப்போதைய ஜனாதிபதி பிரேமதாச விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வழங்கியதும் இந்த உலகமே அறிந்த வரலாறாக இருக்கிறது. 32 நிர்வாக கட்டமைப்புகளை உருவாக்கி சர்வதேசமே வியந்து பார்த்த ஒரு நிழல் அரசை வழிநடத்தியிருந்தார் வேலுப்பிள்ளை பிரபாகரன். விடுதலை புலிகள் பல்வேறு வகையான இராணுவ கட்டமைப்பை முன்னெடுத்திருந்தனர். அதில் கடற்படை மிக வலுவானதாக செயற்பட்டதுடன் சிங்கள இராணுவத்திற்கு மட்டுமன்றி சர்வதேசத்திற்கும் பெரும் சிம்ம சொப்பனமாக இருந்தது. அது மட்டுமன்றி கடற்புலிகளின் சக்தியை ஒருபோதும் உடைக்க முடியாது என சர்வதேச ஊடகங்கள் கூட தெரிவித்திருந்தன. 15 வருடங்களுக்கு முன்னர் பல நாடுகள் நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் விடுதலை புலிகள் இலங்கை முழுவதையும் கைப்பற்றக்கூடிய சக்தி வாய்ந்த தொழில்நுட்பத்துடன் நீர்மூழ்கி கப்பலை அப்போது உருவாக்கி கொண்டிருந்தனர். இறுதி யுத்தம் முடிவடைந்த பின்னர் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் நுழைந்த ஸ்ரீலங்கா படையினர் அங்கு விடுதலை புலிகள் பயன்படுத்திய அதிநவீன ஆயுதங்களை பார்த்து ஆச்சரியம் அடைந்தனர். சர்வதேச நாடுகள் கூட விடுதலை புலிகளின் இராணுவ கட்டமைப்பை பார்த்து வியந்தன. இவ்வாறு கட்டமைக்கப்பட்ட முப்படைகளை கொண்ட விடுதலை புலிகள் அமைப்பு 2009ஆம் ஆண்டு மௌனிக்கப்பட்டு இப்போது 16 வருடங்களை கடந்த நிலையில் அவர்களின் ஆயுதங்கள் தொடர்பான புதிய சர்ச்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனினால் எழுப்பப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அர்ச்சுனா ராமநாதன் கூறுவது உண்மையாக இருந்தால் அது பாரிய ஒரு குற்றமாகும். அத்துடன் அர்ச்சுனா கூறும் குற்றச்சாட்டு சரி என்றால் கடந்த கால அரசாங்கத்தைப் போலவே தற்போதைய அரசாங்கமும் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுகின்றது என்பதுதான் அர்த்தம் ஆகும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.